சங்கீதம் 64:8 சொல்லுகிறது, அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற வாயின் வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க இருக்க போறோம் அப்படின்றத நிர்ணயிக்கும். நம்ம கீழே விழுகிறோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வாயிலிருந்து ஏதோ வார்த்தைகள் சரியில்லாம புறப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அதை அனலைஸ் பண்ணி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்ம அதை மீண்டும் கட்டி எழுப்பணும். எப்படி கட்டி எழுப்பணும்? நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் கட்டும், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் இடிக்கும். அப்போ நம்ம அதை பார்த்து கட்டுகிற வார்த்தைகளை பேசணும். கட்டுகிற வார்த்தைகள், பில்ட் பண்ணுகிற வார்த்தைகள் அப்படி எதுல இருந்து நமக்கு உண்டாகும்னா, வேத வசனத்தை சொல்லும் பொழுது, வேத வசனத்தை அறிக்கை பண்ணும்போது. ஏன்னா இதுதான் ஜீவ ஊற்று. இந்த ஜீவ ஊற்றுனால் நம்ம நிறைந்திருக்கும் பொழுதுதான் நல்ல வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படும். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 15:4, ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். நம்மளோட வாயின் வார்த்தைகள் ஆரோக்கியமானதா இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தை ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பேசி மத்தவங்களை கஷ்டப்படுத்தும் போது யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை நம்ம மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பேசிட்டோம்னா அவங்க இருதயம் அதனால குத்தப்பட்டுருச்சுன்னா அவங்க வேதனைப்படுறாங்க. அடுத்து நம்ம கிட்ட பேச அவங்க விரும்புறது இல்லை, நம்மளை அவாய்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னா, நம்ம வாயின் வார்த்தைகள் அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னா அவங்கள காயப்படுத்துகிறதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமற்ற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஆரோக்கியம் உண்டாக்குகிற, கட்டுகிற, தேற்றுகிற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா.